எங்கட நாடராப்பா பாவம் செய்த நாடராப்பா சாபம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா போன வருஷம் இந்த வெள்ளம் பெருக்கு அது வந்து போச்சு இந்தியால பக்கம் சண்டை நடக்குது அவங்க 2 பேரும் மடிபடுறாங்க. எங்களுக்குன்றாப்பா அவன் ஈரான்காரன் எண்ணெயை அனுப்பினான்டா ஒரு கப்பல்ல அந்த கப்பலையும் அமெரிக்காக்காரன் அடிச்சு போட்டான். என்ன கப்பல் லூசா அது என்ன கப்பல் அது போர் கப்பல்றான். போர் கப்பல் அவன் அவர்கள் பெரிய கப்பல் இருக்குல்ல அமெரிக்கன் அது இவங்க கொடுத்துட்டான். அப்ப கொடுத்துட்டான்னு சொல்றாங்க. என்ன நடந்தது தெரியாத பாப்போமே. ஆப்ரகாலிங்கண்டா அது அங்க ஈரான்ல நிக்குதுலோடா. இது என்னன்னு சொல்ற மூலிகை கப்பலால என்ன நீர் மூலிகை கப்பலால அடிச்சு போட்டான். அது வந்துடாப்பா விஷயம் விளங்குறல உனக்கு. அவன் ஈரான்ட கப்பல் ஒன்று வந்தது இந்தியாவுக்கு வந்தது இன்னும் கப்பல் லூசா ஒரு கப்பல்றா. அப்ப அவங்க என்ன செய்யிருக்காங்க டக்குன்னு என்ன செய்யறாங்க அவங்க இந்தியாவில் வந்து அலுவலை முடிச்சுட்டு வலிக்கிட்டு இருக்கான். இடையில அமெரிக்கன் நீர்மூழ்கில கொடுத்து விட்டான். என்ன அலுவல் முடிச்சவங்க போட்டு விட்டான் அடிச்சு விட்டான். நீர்மூழ்கில என்ன அலுவல் முடிச்சுட்டு என்ன தெரியாது அது உள்ளூர் எங்களுக்கு தெரியாது. இல்லை எங்களுக்கு எல்லாம் தெரியாதானே நாங்கள் சொல்றது தான் கேட்கணும். ஆனா டிவியில பார்க்கும்போனா அமெரிக்கன் போட்டு விட்டான் அடிச்சு விட்டான். தரமாட்டேன் நாட்டுலடாப்போ என்ன எடுக்கிற பெரிய கஷ்டமா கிடக்கு. அதான் இப்ப பிரச்சனை இவங்க சண்டை பிடிக்க அங்க என்ன பிரச்சனை. அப்ப எங்க நாட்டுல ஸ்ரீலங்காவில சொல்றேன் அங்க என்ன திருப்தியா இருக்கு அங்க திருப்தியா இருக்குன்னு. ஆனா என்னடாப்பா இல்ல பெட்ரோல் சீட்டை மூடி போட்டாங்க எங்க என்ன எடுக்கிறேன்னு தெரியல. இங்க வேறாப்பா ஒரு ஆள் வருது இங்க இவர் என்ன எல்லாம் கழுத்துல எல்லாம் அங்க கட்டி கொண்டு வர அந்த ஆள்றாப்பா முந்தின நாள் இதால போன கண்டனா இங்க போன தெரியாது அவர் போலாம் கிடக்கு பாப்போம் ஒரு காட்சி பாப்போம் போறான் நாள் சரியா இவன் கண்ணா குத்துல கொண்டு போறான் கொண்டு ஆட்டையை கொண்டு போட்டு வருவா. பாவன் கஷ்டப்பட்டு இவ்வளவு கொண்டு வரான்டாப்பா உண்டு நான் நைஸா காய்ச்சி போட்டு நான் அவரோட காய்ச்சி போட்டு இதுன்றேன் ஒன்றும் பரவாயில்ல நினைச்சுமா நெல் அண்ணா 2 நாளாக நித்திரை இல்லாமல் பெட்ரோல் வண்டி கொண்டு வரேன். அங்கே இருக்கிற 200 லிட்டரோட மிச்சத்தையும் சேர்த்து வைப்பேன். இந்த ஆட்டோக்காரங்கள் வருவாங்க அவங்களுக்கு அடித்து விட வேணும். என்னய்யா எங்க இப்போ 2 நாளாக நித்திரை இல்லாமல் பெட்ரோல் வண்டி கொண்டு வரேன் தம்பி. பெட்ரோல் தட்டுப்பாடு தெரியாது உங்களுக்கு. தட்டுப்பாடு என்ன இவ்வளோ இதுக்குள்ள இவ்வளோ எடுத்துருக்கீங்க நீங்கள் பெட்ரோல் செட்டுல வேற எங்க கோபா சந்தியில போய் டக்கண்டு தந்தாங்க அள்ளி கொண்டு வரேன். ஒரு அணைவு இருந்தபடியா தம்பி அள்ளி தந்தாங்க. அங்கே கொண்டு நிரப்பி வச்சிருந்தேன் தம்பி. எங்களோட பிடிக்கல் வருவாங்க ஆட்டோக்காரங்க அவங்க எல்லாம் கேட்டாங்க எடுத்து தாங்கன்னு சொல்லி எடுக்கிற சரியான கஷ்டம் தம்பி. தம்பி நான் பெட்ரோல் வண்டிலாம் கிடக்கு நாங்களும் இப்படி போய் எடுத்துக்கலாம்னு நானே 2 நாள் நின்று கஷ்டப்பட்டு வரேன். நீங்கள் இப்ப ஆந்திரப்பட்டு வந்தீங்க. நான் 3 நாளா நின்று பார்த்தேன். இவருக்கு ஏதோ மச்சான் மாமன் ஏதோ இருக்கு போடாது. இது தம்பி அணகு வேணுமா அடகு எடுத்து கொண்டு வரலாம் உங்களுக்கு வேணுமா? சரி சரி போங்க நான் வாரம் உங்களுக்கு அந்த வீடு தானே இது எங்க போறீங்க எங்க போறீங்க? இல்ல பெட்ரோல் சரி பார்த்து கொண்டிருக்காங்க அவங்க ஆட்டோவுக்கு இல்லாம இருக்குடா பெட்ரோல். இப்ப வீட்டையா போறீங்க? கேக்குற சரி ஓகே சரி அப்ப போங்க நாங்க வாரம் போறோம். சரி போங்க போங்க வர வேண்டாம் வாங்க போங்க 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 சரியா என்ன கொஞ்சம் இல்லைங்க என்னடா என்ன போடுறீங்களா கொஞ்சம் பெட்ரோல் கொஞ்சம் தாங்க தம்பி. இது அங்க சொன்னதுக்கு கொண்டு போய் கொடுக்கணும்டா பார்த்து நிப்பாங்க. இவ்வளவு கொண்டு போறீங்க இது இல்லடா 500 லிட்டர் கிட்ட வச்சிருக்கேன். இந்த ஆட்டோ ஒன்று இருக்கேன் நாங்க ஆட்டோ விடுறேன் கொஞ்சம் பெட்ரோல் தாங்க பிறகு தரேன் தம்பி. விலை கூட தம்பி கஷ்டப்பட்டு எடுத்து கொண்டு வந்தா தம்பி அங்க பார்த்து நிக்கிறாங்கடா. நீங்க பார்த்து உதவி செய்யுங்க. என்ன நீ உதவி செய்யறா அங்க இதுக்கு வா கொஞ்சம் பாருங்க நடங்க. நீ என்ன நீ பவன் கொடுத்தா நான் கஷ்டப்பட்டு வண்டி கொண்டு வரோம் பறிச்சு கொண்டு போகுது அந்த நாய் உண்டு. அண்ணா என்னென்ன கஷ்டப்பட்டு பெட்ரோல் பண்ணி கொண்டாரு அந்த இந்த நாயோட நான் என்ன நல்ல ஆக்களோட சேர்ந்து சும்மா வந்தவன சும்மா காய்ச்சி கொண்டு நான் உனக்கு பயந்தா அங்கால பக்கம் போனேன். என்ன இதுதான வீடு அடையா இதான் வீடா நான் வருவானு தெரிஞ்சா அங்கால போனேன். நான் இந்த இப்படி செய்து போட்டானே இப்படித்தானே சில பேர் ஒளிச்சு வைக்கிறேன் இல்ல பெட்ரோல் உங்க வந்து எடுக்கிறாங்க. அண்ணா இது உதவிக்கு செய்யறோம்
நீ அடுத்து அவனை போற வேற போற அவரோட ஐயோ அண்ணன் நான் என்ன நல்ல மனுஷன் அண்ணன் இது எங்க எங்க இறங்க போறீங்க எந்த அந்த ரூமுக்குலாம் ஒளிச்சு வச்சுக்கிறேன் பொலிசும் பிரச்சனை இல்லை தம்பி விட்டு அவன் வந்து என்ன உள்ளே கொண்டு போடுவான் இந்த 10 லிட்டருக்கு மேல கொண்டு போகல அது என்ன 10 லிட்டர் தம்பி 10 லிட்டர்ல இதே ஆபத்துடா இது வச்சுனா வெடிச்சு கிடிச்சு போமே இல்ல உள்ளுக்குள்ள அதான் அதுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறேன் நான் அண்ணன் வீடு வழிய வச்சிருக்கோம் சரியான ஆபத்து வீடு ஆபத்து தான் அது சரி இப்படி வச்சிருக்கீங்க ஆவி போய் ஒண்ணும் இருக்கா போய் எந்த ஆவி போகுது கொஞ்ச நேரத்துல விட்டுடுமா போ இப்ப வந்துருவாங்க ஆட்டோ 3 லட்சம் ரூபாய் சாமான் இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாவன் வேண்டலாம் தாமி பெட்ரோல் வேண்டல அது பட்ட காலம் அது சரி உண்மைதான் நீங்க சொல்றது முழுக்க உண்மை எனக்கு நீ கதைக்கிற பார்க்க அவனை போல எனக்கு சந்தேகமா இருக்கு நானா அப்படி இல்லைண்ணா நான் நல்ல வடியன் இவன் இந்த லூசு போயில எனக்கு இப்படி வாண்டு தெரியல இல்ல இப்படி ஒரு மனுஷன் தம்பி பாருடா நான் நித்திரை இல்லையடா 2 நாளா நித்திரை இல்லாம வேண்டி கொண்டு வரேன் நிறைய இதுக்குள்ள வண்டி அதுக்கு வண்டி இதுக்கு ஊத்தி எவ்வளவு உண்மை எனக்கு விளங்குதானே நீங்கள் உண்மையான இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டுறேன் இந்த லூசு பயிர் பாருங்க இவங்க கஞ்சா அடிச்சு போட்டு தூள் அடிச்சு போட்டு அதுல நிக்கிறது இப்படி பண்ணி கொண்டு பிடிச்சு கொண்டு புண்ணிய பூமியில இப்படி தூள் அடிச்சு கஞ்சா என்னென்ன இப்படித்தான் இந்த குறுக்கால போறவங்களோட நாங்களும் இப்படித்தான் என்னன்னு தெரியாது இப்படி சும்மா வந்து காய்ச்சி ஒண்ணுதான் அமைச்சமாக்கடா நீ அண்ணன் பெட்ரோல் வேணுமா தரலாம் உனக்கு தர நீ நல்ல பிள்ளை இவ்வளவு நேரம் சந்தோஷமா காய்ச்சோட உனக்கும் தரலாம் வேணுமோ ஒரு 2 லிட்டர் விளங்கிட்டு எனக்கு தெரியும் நீ உனக்கும் அதான் பிரச்சனை ஆனா களை எடுக்காத உனக்கு தருவேன் நான் களை எடுக்கல என்ன பாருங்க உண்டு அவனுக்கு போய் சொல்லி போடாத இடத்த அவன் எனக்கு அமைச்சாதாங்களா நீ பச்சையை போட்டிருக்க கொஞ்சம் அண்ணா அந்த இது இல்லைன்னா 2 லிட்டர் வந்து தாங்க ஒண்ணு 2 தரேன் 500 லிட்டர் கிட்ட வச்சிருக்கேன் ஆனா அங்க நீங்க பொலிசுக்குள்ள போட்டு கொடுத்துடாத அது சரி இவ்வளவு வச்சிருக்கீங்க தச்சில போலீஸ் பிடிச்சி அதுதானே பிரச்சனை கடை உங்களை மாதிரி ஆக்களை கொண்டு வந்து காட்டையெல்லாம் கிடக்கு ஒளிச்சு உள்ளுக்குள்ள வச்சிருக்கேன் தாங்கல ஆனா வீடு பக்கத்து எனக்கு இப்படி கொண்டு அடுக்கி விட்டுருக்கீங்கன்னா தச்சில தம்பி இதுக்குள்ள வைக்கிற கொண்டு பேருந்து எல்லாமே இல்லை பிரச்சனையா போடும் இந்த பக்கத்து வீடுக்காண்ட போடு இந்த பக்கத்து இருக்கேன்னு அது அவன் படிச்சா எனக்கு என்ன அவன் இன்சூரன்ஸ்ல எடுக்கட்டன் பண்ணுவான் தாலியில் விடு தூக்கி வைக்கட்டும் போறங்கல்ல அப்பா பட்டு ஓ அப்பா சரியான பேரன் அப்படி அப்படிங்க இதற்காக சீட்டுகளுக்கெல்லாம் மூடி வைக்குவாங்க தம்பி உட்கச்சுக்குமா தான் வச்சிருக்கீங்க சாயங்கெல்லாம் கூட அங்கே எல்லாம் கிடந்த மற்ற ரூம் மற்ற ஸ்டோர் ரூமுக்கும் கிடக்குடா அதுக்கு கிடக்கு நீ வா அஞ்சால நான் 5 நாளா அண்ணன் வெயிட் பண்ணினா ஒரு 20 லிட்டரா எடுத்தேன் நீங்க 100 200 தம்பி இதடா கீழே கிடங்கல தாட்ட மிச்சம் கிடக்கு தம்பி இப்படி நீ விடணும் உள்ளுக்குள்ள சரி அண்ணா ஆனா ஒரு 2 லிட்டர் தந்தீங்கடா 2 இல்லைன்னா 5 தரலாம் ஆனா நீ என்னத்துல கொண்டு போற ஒரு கேன் உங்கள்கிட்ட இருந்தா சரி அந்த 5 லிட்டர் கேன்ல தர நீ திருப்பி கொண்டு வருவீங்க அந்த அதை கொண்டு விடுது அந்த பே உண்டு வரைச்சு அந்த லூஸ் அது 5 லிட்டர் ஃபுல்லா 5 லிட்டர் தம்பி அது குறுக்கால போனது என்னடா 5 லிட்டர் உனக்கு இப்ப வேணுமே ஓமண்ண அந்த டேங்க் இல்ல வேணும் டேங்க் உண்டு தாங்கண்ணே உங்கள்கிட்ட கிடக்கு நீ காசு கொண்டு டேங்க் இல்ல என்ன நீ விளையாடுற நான் காசு தாரணண்ணே கொண்டு வீட்டை வச்சுட்டு காசு எடுத்து வாரணண்ணே நீ பேருந்து சுத்தமா தொண்டும் இல்லை அவனை போல அண்ணே அவன் ஒரு கட்டையா நீ பேருந்து அங்கனே சொல்லி கொடுக்க ஆப்பு கொடுக்குறேன் அவன் ஒரு ஒண்டா பிடிங்கிற நான் மெட்டையில பிடிங்கிருக்கோம் அவனை மாதிரிண்டா ஒன்று காணும் நம்பல கிடக்கல போல தம்பி 5 லிட்டர் கடை சரி அண்ணா பிள்ளை ஓட்டிக்காரன்டா பேருந்து அங்கே சுத்தமா விடுவேல சரி ஆனா ஒன்று சொல்லு நீ காசு தராட்டியும் பரவாயில்ல அவனுக்கு போய் சொல்லி போடாது வந்து தூக்கி கொண்டு அப்படி ஆள லிட்டர் எவ்வளோ அண்ணா போவன் பார்த்து தரேன் தாவன் சரி இப்பதான் கூட போயிட்டு பவுன் வேண்டலாம் தம்பி இப்போ வேண்டியில்ல அதடா அண்ணன் தந்தபடியா ஒரு மாதிரி பெட்ரோல் கிடைச்சிட்டு டேய் என்னடா அந்த மனுஷன் அந்த வயசு மனுஷன் கேனை எடுத்து பறிச்சு கொண்டு ஒரு என்ன மனுஷனா நீங்க எல்லாம் 5 லிட்டர் வந்தது 1500 ரூபாய் வித்துட்டேன் 1500 ஆனா கேனை கேட்டும் கேன் தர மாட்டேன் இப்ப நீ மாட்டே போட்டு வந்துட்டு நான் தாட்ட வேணி வாங்கிட்டு வந்துட்டியா காசு கொடுக்கணும் ஐயா காசு கொடுக்கணும் நீ காசு கொடுத்து வாங்கினியா இல்ல நான் காசு கொடுக்க போறேன் நான் 1500 ரூபாயில 500 ரூபா உனக்கு வேணுமா இல்ல எனக்கு ஒண்ணு வேணும் என்ன 2 பேரும் ஒண்டா கலவடக்கு 2 பிள்ளைங்க போட்டுறாங்க அப்புறம் திருப்பி இதுன்றா சும்மா அந்த 3 நாளா படுத்திருந்து அந்த பெட்ரோல் எல்லாம் சேர்த்து அங்க வச்சிருக்கு அந்த ஆள்ற பூசி போட்டு செட்டில் வாங்கிட்டு வந்துட்டேன் அடே அந்த ஆள்கிட்ட ஞாபகம் பெட்ரோல் வச்சிருக்கோடாப்பா நாளைக்கு 2000 லிட்டர் கிட்ட வச்சிருக்கேன் அந்த 2000
அப்போ பாவம் அதை விடுவோம். ஆட்டையை போட்டுருவோம். ஐயே பாவடாப்பா அந்த நீ பாவம் சும்மா பம்மாந்து சொல்றது நீ தானே எனக்கு எல்லாம் கட்டு தந்த நீ கலவுகள் அது எல்லாம் அடிப்போம்ன்றியோ? அடிப்பேன்டா இறக்கி அடிப்போம். ஓ ஒரு சொல்லாம அடிப்பு மச்சான். சரி சரிங்க. இவன் 2000 ரூபாய்க்கு அது என்ன அது என்ன அடிக்கிறத பிடிப்போம். 2000 ரூபாய்க்கு வித்தாரன்ல. சரியா சரி வா. ஓகே 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 அப்படின்னு மாதிரி இந்த மாதிரி போனா நோட்டம் போட்டியா? ஓ ஆள்கிட்ட வச்சிருக்காரு. அடிப்போம் அப்போ. ஓ வச்சுக்கோ 3000 லிட்டர் கிட்ட வச்சிருக்காரு. 2000 3000 என்ன ஞாபகம் இல்லை. பூர்வம் பூர்வம் இப்படியே போனால் பிடிச்சி போடுவான். இது போட்டுக்கிட்டுக்குன்னா போகணும். அவன் வீடியோ கேமராவும் வச்சிருக்கான். நாங்கள் பார்த்தோம் நான் கட்டி சாடியா சிடிசி வச்சிருக்காங்க. போட்டுங்க சிடிசி கேமரா வச்சிருந்தேன். ஆனால் எதுக்கும் நாங்கள் ஆக்கள் தெரியாமல் எதுவும் போடுவோம் போடுவோம். சரியா குழந்தைங்களாப்பா இங்கே இருக்கு சாமான் இருக்கு. நாங்கள் கல்லறில் தானே. அடே இது இது எனக்கும் இது ஒன்றா மாறி போட்டு போகிறது சைஸில் தெரியல. இதுதான் சொன்னான். என்னடாப்பா கொம்பு எல்லாம் முளைக்கிற மாதிரி கிடக்கு. நீ எல்லாம் ரெடியாக தான் வந்திருக்க. கலவு செய்கிறேன்டாப்பா ரெடியாக வரணும். என்னடாப்பா அடே பாடாப்பா டக்குன்னு எடுக்கணும். கண்டுபிடிச்சாங்க எதுவும் கத்தியில் என்னதுக்குடா? அப்போ பெட்ரோல் என்ன கத்தி வந்துட்டான்டா அதுக்காண்டி என்ன அவனை குத்தியா போறான்? பாவடா பூந்துட்டான்டா. வாடா பூந்துட்டான்டா. சரி வீட்டுக்கு நிற்க சைக்கிள் நிற்குதுப்பா. தலைவா நீ சொல்லு. நீ பின்பக்கத்தால் நிற்கிறான். ஆள் காலையில் வீட்டுக்குள்ளே போயிட்டார் போட்டா. சரி வாடா. அடே மூக்கையில மறிக்கடாப்பா. தூக்கியில போடாக்கு. டேய் இவ்வளோ வச்சிருக்கோம். அவன் வீட்டு ஆளில் இல்லையா? சிச்சி நான் சாப்பிட்டு கூட படுத்திருப்பேன். நான் கேன தூக்குறேன். நீ இதை தூக்குற எல்லாத்தையும் கொண்டு போயிடலாம். இல்லை உதவிசேவா இல்லை. அடே ஓதம் வந்துடும். ஓதம் கல்ல நாயல். குடும்பமே கண்ட குடும்பம் கூடாது. எல்லாமே அடே வந்துடுவான்டா. வந்து அவனுங்க. சரி வா வா ஒன்று 10 கிலோ விற்போம். 10 கிலோ. என்னடா செய்றீர்கள் மங்கள? கஷ்டப்பட்டு கொண்டு வெங்க ஆளி கொண்டா. என்னடா நாயடே உனக்கு தான் நம்பி தந்து விட்டேன். அடுத்த பேர் உண்டு. நம்பி விட்டேன். தெரியாம செஞ்சுட்ட பண்ணு. தெரியாம செஞ்சுட்ட பண்ணு. 40 லிட்டர் தான் எடுத்துறாங்க. 40 லிட்டர். எடா கஷ்டப்பட்டு கொண்டு தள்ளி கொண்டு போறீங்கடா. என்ன சொன்னா போண்டாம நம்பி உனக்கு தந்து விட்டேன் நான். புரியா பெட்ரோல் எனக்கு எங்களுக்கு சளி இது. அண்ணன் மன்னிச்சு கொள்ளுங்க. அண்ணே மன்னிச்சு கொள்ளுங்க. அண்ணே மன்னிக்கிறதோ? மன்னிச்சு கொள்ளுங்க. மன்னிச்சு இவர்தான் சொன்ன வரேன்னு. நல்ல பிள்ளை மாதிரி நடிச்சவன் அவனும். அவனுக்கு கெட்டவனா கிடக்கு. 5 லிட்டர் இருந்தாங்க. இந்த கொண்டு போங்க. நீங்க வைக்கல. இந்த சொன்ன பாருங்க எத்தனை லிட்டர் மன்னிச்சு கொள்ளுங்க. இந்த உள்ளுக்குள்ள போட சொல்லுங்க. பொலிசு கடைங்க. அண்ணா நான் இல்லையா இவர் எல்லாரும் கஷ்டப்பட்டதானடா. அதுக்காண்டா எந்த பொருளை தெரியுங்கிறீங்க. மணக்குது பெட்ரோல். அது சரியா
மன்னிச்சு இவர் தான் சொன்னவர் வீட்டுல போனா 40 லிட்டர் பெட்ரோல் இருக்கு உனக்கடா நல்ல புள்ள மாதிரி இல்ல ஒரு டேங்க் தான் விட எங்கடாது அடே அண்ணே இவன் தான் அண்ணே நீ கூட்டி வந்தோண்ணே அண்ணே இவன் தான் அண்ணே நீ கூட்டி வந்த அண்ணே நம்பித்தானடா உன்னை கூட்டி கொண்ட காட்டு நான் இந்த அவன் பரவாயில்லடா 5 லிட்டரோட கிடக்குறது எல்லாம் காட்டி கொடுத்துட்டியடா இவர்தான் இவர்தான் அண்ணா அண்ணே நான் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் பேர் வந்த அண்ணன் சுப்பிரமணியம் குஞ்சு அடிச்சு விடுங்க பொலிசுக்கு அடிக்க மஞ்சாவது நம்பித்தானடா உள்ளுக்குள்ள விட்டா எடுக்க மாட்டேன் ஆக்கள் மாதிரி ஐயோ நாய்